பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது. அப்போ சரியான தேவ பலன் என்பது சிலுவை பற்றின உபதேசத்துல தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். சிலுவை பற்றி தினமும் பேசணும், தினமும் அதை நினைக்கணும், அறிக்கையிடணும். நான் சிலுவை தான் நமக்கு இந்த உலகத்தின் இருக்கிற எல்லா பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்தும், எல்லா அக்கிரமத்திலிருந்து, ஏன் நரகத்திலிருந்து கூட நம்மை விடுவித்த இடம் அந்த சிலுவை தான். அங்கே தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், அங்கே தான் மறுபடியும் பிறந்தோம், அங்கே தான் நம்ம மனம் திரும்பணும், அங்கே தான் நம்ம பாவின்னு உணர்ந்து கொண்டோம். அந்த இடத்த நம்ம அடிக்கடி நினைவு கூறணும். நினைவு கூற ஆரம்பிக்கும் போது அதை தான் நினைவு கூற சொல்லுறாரு. இதை நினைவு கூறுங்கள் என்றார். அதுக்காக என்ன பண்ணுறாரு? திருவிருந்து ஆசிரியப்பை வைத்திருக்கிறார். அந்த திராட்சை ரசத்தை நம்ம அவருடைய சிந்தின ரத்தமாய் நம்ம நினைவு கூறும்படியாக, அந்த அப்பத்தை அவர் நமக்காக பிற்கப்பட்ட சரீரமாய் நினைவு கூறும்படியே இதை செய்யுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா இந்த கல்வாரி சிலுவை நினைவு கூறுவதற்காகவே இந்த ஒரு அனுசரிப்பை நமக்கு வைத்திருக்கிறார். இல்லைன்னா நம்ம கல்வாரி சிலுவையை மறந்துடும் இல்லையா? குட் ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும் நம்ம கொண்டாடிட்டு போயிடுவோம், மற்ற நாள் சிலுவை பற்றி பேச மாட்டோம். நிறைய பேருக்கு சிலுவை பேசுறது பிடிக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டேன்னா, அவர் அடித்தார், அவர் நறுக்குனார், அது சோக கதையாக இருக்குது, அதை பார்த்தாலே வேதனையாக இருக்குது, அது பார்த்தாலே அலைவரது, இது அதை பற்றி பேசாதப்பா, மற்ற எதோ நான் பேசு. ஆனால் அந்த சிலுவை பற்றின உபதேசம்தான் நமக்கு தேவபலனா இருக்கிறது. சிலுவை நமக்கு என்ன சொல்லுதுன்ற சில காரியங்களை சொல்லிட்டு இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கடைசியில் அதை பற்றி சில வசனங்களோடு பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி சில காரியங்கள் சொல்கிறேன். சிலுவை நமக்கு என்ன சொல்கிற செய்தின்னு, நாம் பாவத்தில் பிறந்து நம் பாவிகளாக வளர்ந்து அந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியாத ஒரு நிலையில் நாம் இருந்தோம். நாம் மட்டும் இல்லை, அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருடைய நிலைமையை, நாம் பிறக்கும்போது பாவத்தில் பிறந்த பாவத்தின் வித்து நமக்குள்ளே வந்துடுச்சு. எப்போ ஆதாம் பாவம் செய்தானோ அப்போவே நமக்குள்ளே பாவத்தின் வித்து வந்துடுச்சு. அப்போது நம்ம எல்லாரும் பிறப்பிக்கிற எல்லா மனிதர்களும் பாவிகளாக தான் பிறக்கிறோம். பாவிகளாய் பிறப்பதனால நம்ம பாவம் செய்வது எளிதாக இருக்கிறது, நீதி செய்கிறது கஷ்டமாக இருக்குது. அப்படி பாவிகளாய் நம்ம பிறந்தபடினாலே அந்த பாவத்தை விட்டு விடுதலை ஆவதற்கு நம்மளால் முடியாது. அப்போது பாவத்திலேருந்து வெளியே வரணும்னா அதற்கு ஒரு ரட்சகர் தேவை இல்லையா? நீங்கள்லாம் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா விடுதலையாக வெளியே இருக்கிற ஒரு ஆள் உங்களை அந்த ஜெயிலேருந்து பூட்டை ஒடிச்சு வெளியே வந்தால் தான் வர முடியும் இல்லையா? ஒரு குழியில் நீங்கள் விழுந்திருக்கிறோன்னா அந்த குழிக்கு வெளியில் இருக்கிற ஒருத்தர் தான் உங்களுக்கு ஏதாவது போட்டு உங்களை தூக்கணும். அந்த வெளியே வர முடியாத ஒரு குழியில் விழுந்திருக்கிறீங்க. அப்போது அந்த குழிக்கு மேலே இருக்கிற யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கயிறையோ ஏதோ ஒன்று விட்டு உங்களை மேலே வருவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் நீங்கள் வேலை முடியும், இல்லைன்னா வர முடியும். அது போல தான் அந்த பாவையாய் பிறந்த அவனுக்கு பாவத்தை விடணும், பாவத்தை செய்யக்கூடாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சாலும் கூட அந்த பாவத்தை விட்டு அவனால் வர முடிவதே இல்லை. ஏன்னா பாவத்துக்கு அடிமையாயிட்டான். அடிமையாய் அவன் பாவியாக இருக்கிறபடினாலே அவனுக்கே தெரியல நான் பாவத்துக்கு அடிமை இருக்கிறான். அந்த பாவத்தை விட்டு வெளியே வரணும் அவன் நினைக்கிறான், வர முடியல. பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு பாவமே இல்லாத ஒருத்தர் நமக்கு தேவை. அவர் தான் நம்மளை பாவம் இல்லாத இடத்துக்கு கொண்டு வர முடியும். நமக்கு ஒரு ரட்சகர் தேவை என்பதை நமக்கு எங்கே புரியுதுன்னா, கல்வாரி அண்டை வரும்போது தான். கல்வாரி அண்டை வரும்போது தான் ரட்சகர் நமக்கு தெரியுது. ஒரு ரட்சகர்னா என்ன? நம்மளை விடுவிக்கிறவர், நம்மை விடுவிக்கிற. சிலர்லாம் நினைக்கிறாங்க எங்கள் கடவுள் பெரிய கத்தி வச்சிருக்குது, பெரிய அது சக்கரம் வச்சுருக்குது, இப்படியெல்லாம் இருக்கிறதுனால அது ஒரு பவர்ஃபுல் கடவுள், அதனால் அது எங்களுக்காக சண்டை போடும், அது ஒரு சக்தி வாய்ந்த கடவுளாக இருக்குதுனால அது எங்களுக்காக அது எதிரிகளோடு சண்டை போடும், எங்களை பாதுகாக்கிற கடவுள்னு சிலர் நினைக்கிறேன். கடவுள்னால் இது மாதிரி பயங்கரமாக இருந்தால் தான் கடவுள்னு சிலர் நினைக்கிறாங்க. சிலர் அப்படிப்பட்ட தெய்வங்களை வணங்குறாங்க. ஆனால் இங்கே கல்வாரியில் பரிதாபமாக ஒருத்தர் தொங்கிட்டுக்கிறார். அடின்னு அடித்து நொறுக்கி ரத்தம் செஞ்சுட்டு எல்லாம் உடம்பெல்லாம் காயம். இவரை பார்த்து ரட்சகர்னு சொல்லணும்னா ஒரு வெளிப்பாடு தேவை. அல்லேலூயா. ஒரு பரிசுத்த ஆவியாரோட உதவி தேவை. இவரை என்னோட ரட்சகர் ஏற்றுக்கணும்னா அதுக்கு ஒரு வெளிப்பாடு தேவை. இதில் என்ன வெளிப்பாடு தேவை?
இவர் என் பாவங்களுக்காய் அடிக்கப்பட்டார், எனக்காக இவர் ஜீவனையே கொடுப்பாரானால் என்னை ரட்சிக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்காக ஜீவனை கொடுத்தது உண்மையானால், எனக்காக இவர் மரித்தது உண்மையானால், எனக்காக இவர் எதையும் செய்வார். ஹல்லேலூயா. ஜீவனை கொடுத்தவர் யாரு? ஒரு சாதாரண மனுஷன் இல்லை. அவர் சர்வ வல்ல தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை இருக்கிறது. அவர் எதை நினைச்சாலும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒருவர் எனக்காய் வந்து என் பாவங்களுக்காய் ஒரு மரித்தார் என்பதை நான் விசுவாசிக்கும் பொழுது, இதை அவர் இவ்வளவு பெரியவராக இருந்து எனக்காய் மரித்தது உண்மையினால் என்னை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் தான் என்னுடைய இரட்சகர். ஹல்லேலூயா. அப்போ கல்வாரி காட்சி பார்க்கும்போது அது தெரிவதில்லை. அதனால தான் வந்து யூதர்கள் அவங்கெல்லாம் வந்து இந்த காட்சியை பார்த்து இவர் ரட்சகர்னு அவங்கள ஏற்றுக்க முடியல. அவங்களாம் நினச்சாங்கன்னா அவங்கள ரட்சகர் வருவார், மேசிய வருவார்னு எதிர்பார்த்துருந்தாங்க. அவங்க வந்து இந்த ராஜ்யத்தை பிடிச்சிக்கிட்டு அவர் ராஜாவாக வருவார், அவர் ஆட்சி இங்கே தான் நடக்கும், நம்மளாம் அவர் நம்மளை காப்பாற்றுவார், அவர் ராஜா வந்து ஆட்சியை பிடிப்பார், அவர் வந்து ஆளுகை செய்வார், அப்போது நம்மளை காப்பாற்றுவார்னா இவர் சிலுவையில் அடிபட்டு தொங்குறவர் இவரை மேசியான்னு அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த அடி வாங்குறதெல்லாம் அவங்களால சகித்துக்கொள்ள முடியல. இயேசு யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இயேசு வருகிறார். அப்போது இந்த சிலுவை என்ன காட்டுகிறது? நமக்கு இரட்சகரை அடையாளம் காட்டுகிறது. ஹல்லேலூயா. அது வரைக்கும் ரட்சகரை உலகம் தேடிட்டு இருக்கு. யாரோ ஒருத்தர் ரட்சகர்னு வச்சுக்கிறது. உண்மையில் அவங்களுக்கு எந்த விதமான சரியான விடுதலை கிடைக்கிறது இல்லை, சரியான பாதுகாப்பு கிடைக்கிறது இல்லை. ஆனால் இவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார், நம்மை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். எந்த நிலையிலும் ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். எப்படிப்பட்ட ஆபத்து நிலையில் நீ இருந்தாலும் விடுவிக்கக்கூடியவர் தான் உண்மையான இரட்சகராக இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு விஷயத்தில் இது என்னால் முடியாதுன்னு கைவிட்டா அவர் உனக்கு சரியான இரட்சகராக இருக்க முடியாது. நீ கூப்பிடும் போது உனக்கு வந்து உதவி செய்ய வரலன்னா அவர் நல்ல இரட்சகராக இருக்க முடியாது. ஆபத்து நேரத்தில் உன்னோட ஒருத்தர் இல்லைன்னா அவர் நல்ல இரட்சகராக இருக்க முடியாது. இந்த இரட்சகர் சொல்வார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, ஆமாம் நீ போக முடியலாம், உன்னோட கூட நான் வரேன். நம்ம எப்படி பாதுகாக்கிற ஒரு இரட்சகரை எங்கே கண்டுபிடிக்கணும்னா கல்வாரி சிலுவையில் தான் கண்டுபிடிக்கிறோம். ஹல்லேலூயா. எனக்காய் ஜீவனை கொடுத்த என் தேவன் இவர் தான் என்னுடைய இரட்சகர். இவரை நான் என் சொந்த இரட்சகராயிட்டு. இரட்சகர் நமக்கு தேவை என்பது இந்த இரட்சகரை அடையாளம் காட்டுகிற ஒரு இடமாய் சிலுவை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த கல்வாரி சிலுவை அண்டை ஒரு மனிதன் வந்து நிற்கும்போது தான் அவன் தான் ஒரு பாவி என்ற ஒரு உணர்வுக்குள்ளே வர முடியுது இல்லையா? பாவி என்ற ஒரு உணர்வுக்குள் வராதவன் ரட்சிக்கப்படவும் முடியாது. ரட்சிக்கப்படவன் ஆமாம். சிலர் பாவின்னு சொன்னால கோவம் வந்துடும். யாரை பாவின்னு சொன்ன? நம்ம யாருன்னா போய் பாவின்னு சொல்ல முடியுமா? இல்லையா? சொல்ல முடியாது. ஏற்றுப்பாங்களா யாராவது? ஆனால் வேதம் நம்மளை பாவின்னு சொல்லுது. அதை ஏற்றுக்கிட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம பாவின்னு அந்த உணர்வு வந்த பிறகு தான் நம்ம முதல் தகுதி அதுதான். முதல் கடவுளுடைய பிள்ளையாய் மாறணும்னா பாவி என்ற நம்ம ஒரு பாவி என்றதை ஒத்துக்கொள்ளணும். நம்ம ஒத்துக்கொள்ளணும்னா நீ ஆண்டவராக இயேசு வண்டி வர முடியாத முதல் தகுதி. ஏன்னா வெளிப்படையாக சொன்னால் பாவினார் ஏற்றுக்கிறதுனா நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது நாம் எப்படி பாவியாக இருக்கிறோம்? இப்போ யூதர்கள் என்ன பண்ணாங்க? யூதர்களுக்கு இடரலாகவும் கிரேக்கர்களுக்கு வந்து இடரலாகவும் இந்த சுவிசேஷம் இருந்ததுதான். அந்த காலத்தில் சுவிசேஷம் சொல்கிறது இவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப கஷ்டம். யாருக்கு? யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும். யூதர்கள் என்ன பிரச்சனைனா அவங்க பாரம்பரியத்தில், மதத்தினுடைய பாரம்பரியத்தில் அவங்க அப்படியே வாழ்ந்து நாங்கள் இதை கரெக்டாக பண்ணுறோம், நாங்கள் தசமாக கொடுக்குறோம், நாங்கள் அதை கொடுக்குறோம், நாங்கள் இதிலெல்லாம் கரெக்டாக இருக்கிறோம். அதனால் அவங்களுக்குள்ள சுய திருப்தியில் நாங்கள் தான் பக்திமான்கள், நாங்கள் தான் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள், நாங்கள் பாவிகள் இல்லை, நாங்கள் ஆண்டவருக்கு கரெக்டாக இருக்கிறோம்னு சொல்லி யூதர்களுக்கு வந்து சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து கல்வாரியில் தொங்கினாரே அவர் தான் இரட்சகர்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் எடுபடாது. அவங்க பாரம்பரியத்தில் இருக்காங்க, ரொம்ப பக்தியில் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் யூதர்கள் மாதிரி சிலர் இருக்கிறாங்க.
அவங்க தான் ரொம்ப பக்தி, நாங்கள் இதுக்கு போகிறோம், கோயிலுக்கு போவோம், நடந்தே போவோம், நாங்கள் அங்கே எப்படி தரமாக இருக்கோம். இவங்க பெரிய பக்தியாக இவங்க காட்டிப்பாங்க. இவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்கிறது ரொம்ப கஷ்டம்னா, அவங்க பெரிய பக்தி, நாங்கள் எப்படிப்பட்ட குடும்பம், நாங்கள் ஆச்சாரமான குடும்பம், நாங்கள் இதெல்லாம் கரெக்டாக கடைபிடிப்போம், நாங்கள் எங்கள் குலதெய்வம் அப்படி எப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பாரம்பரியத்தில் ஊறி போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொன்னால் இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் மரித்தாருன்னு அவங்களுக்கு அது இடரெல்லாம் இருக்கும். யாரும் செத்து போனாலும் அவர் நம்பினா நடக்குன்றாங்க, விளங்காது. கிரேக்கர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, அவர்கள் ஞானிகள், அவர்கள் ஆமாம் அறிவுபூர்வமாக சிந்தித்து அறிவுபூர்வமாக அவங்க எல்லாத்தையும் யோசிப்பாங்க இல்லையா. கல்வாரி சிலுவையிலே இயேசு மரித்தார், உன் பாவங்கள் அதனால் கழுவப்படுதுன்னா அதெல்லாம் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவர் பிறப்பே ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா. அப்போது ஜெபம் பண்ணால் ஆண்டவர் சுகம் தருவார்னா அறிவாளிகளால் இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜெபம் பண்ணால் எப்படியா சரியாகும்? வியாதி ஒரு கிருமிப்பா, வியாதி ஒரு கிருமி. அந்த கிருமி அழிக்கிறதுக்கு ஒரு மருந்து அனுப்பணும் உடம்புல, அது போய் அழிச்சா தான் வியாதி குணமாக்கும். இவர் கை வச்சு ஜெபம் பண்ணால் எப்படிங்க ஒரு வியாதி குணமாக்கும்? ஜெபம் பண்ணால் எப்படிங்க அற்புதம் நடக்கும்? ஜெபம் பண்ணால் எப்படிங்க பிரச்சனை தெரியும்? நாம தான் ஏன் ஒழிக்கணும், நாம தான் இது பண்ணணும், நாம் போய் பண்ணால் தான் நடக்கும். அப்போது இதெல்லாம் அறிவுபூர்வமாக செயல்பட்டால் தான் இதெல்லாம் நடக்கும். இது ஜெபம் பண்ண நடந்துடும். அதுன்றது இந்த அறிவாளிகளுக்கு இந்த சத்தியம், சிலுவையில் ஆண்டவர் உனக்காய் மரித்தார், அங்கு உன் பாவங்கள் பரிகரிக்கப்பட்டது, அதை விசுவாசித்தா உனக்கு விடுதலை சுகம் எல்லாம் இருக்குதுன்னா அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியுது. இது அந்த காலத்தில் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பெரிய ஒரு பக்கம் அறிவாளி, ஒரு பக்கம் பக்திமான்கள். அவங்க ரொம்ப கடவுளுக்காக பிறந்த சந்ததி, நாங்கள் தான் பரிசுத்த சந்ததின்னு நினைக்கிற ஒரு கூட்டம். இன்றைக்கும் அப்படி இருக்கிறாங்க. இன்றைக்கும் பெரிய அறிவாளிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் சுவிசேஷம் கிட்ட கூட போக முடியும், நம்ம கிட்ட கூட நம்மளை பார்த்தா பரிதாபமாக பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம சொல்கிற சத்தியம் அவனுக்கு விளங்காது. ஏன்னா நம்ம ஒரு சாதாரண மனிதங்களாக இருப்போம். அவங்க காரில் இறங்குவான், அவன் நிறைய படிப்பு படிச்சிருப்பான், நம்மளை பார்த்தாலே பரிதாபமாக பார்ப்பான். நம்ம சொல்கிற வார்த்தை முக்கியம் இல்லை, முதல்ல அவன் நம்ம பார்ப்பான், என்ன ட்ரெஸ்ஸு போட்டுட்டுருக்கிறேன், நம்ம படிப்பு இல்லை, அவனுக்கு அவங்களுடைய அந்தஸ்து இருக்கிற அந்த அந்தஸ்து இல்லை, பணம் இல்லை, சாதாரண மனிதனாக இருக்கான். ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கிறதுன்னு அவனுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அவனால் பெற முடியாத ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். ஒரு தேவனுடைய குமாரன் எனக்காய் இந்த உலகத்தில் ரத்தம் சிந்தி எனக்காய் மரித்தார் என்ற உன்னதமான சத்தியத்தை நம்பக்கூடிய கிருபையை பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. கிருபை பெற்றவளே வாழ்க. எத்தனை பெண்கள் இருக்கும்போது மரியாதை தேர்ந்தெடுத்து கிருபை பெற்றவளே, அவன் அந்த கிருபை உனக்கு கிடைச்சிருக்குவா, நமக்கெல்லாம் கிருபை கிடைச்சிருக்கு. ஹல்லேலூயா. அவங்களுக்கு கிடைத்த கிருபையை உதாசீனப்படுத்துகிறாங்க. ஏன்னா பணம், பதவி, பெரிய அறிவாளிகள், அந்தஸ்து, மிகப்பெரிய உயரத்தில் இருந்து கொண்டு இதெல்லாம் அவங்களுக்கு புரிகிறது இல்லை. சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்குது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் தேவலனாக இருக்கிறது. இப்போது நம்மை பாவி என்று உணரக்கூடிய ஒரு இடம்தான் கல்வாரி சிலுவை. அதுதான் நமக்கு ரட்சிப்புக்கான முதல் தகுதி. 1 கொரிந்தியர் புத்தகம் 1 22 23 வாசிப்போம். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாய் இருக்கிறார். கிரேக்கர்களை ஞானிகள், அவங்களுக்கு இந்த சத்தியம் பைத்தியமாக இருக்குது. யூதர்களுக்கு அடையாளம் தேவை. அவர் இயேசு இருக்கும்போது அடையாளம் கேட்குறாங்க அவங்க. அவர் சொல்கிறாரு, யோனால் 3 நாட்கள் மீனின் வயிற்றில் இருந்தது போல தேவகுமாரனாகிய கிறிஸ்து அவர் பூமியினுடைய இருதயத்தில் 3 நாள் இருப்பாங்க. உங்களுக்கு அடையாளமாக கேட்குறீங்க? 3 நாள் இந்த பூமியில் நான் இருந்த நரகத்தில் இருந்து பாதாளத்தில் மீண்டும் நான் எழுந்து வருவேன், 3 நாள் நரகத்துக்கு போய் ஏந்து வருவேன், இதுதான் அடையாளம் சொல்கிறது. அவங்க அடையாளம் கேட்குறாங்க. ஒருத்தன் அறிவு ஞானி, அவனுக்கு சத்தியம் சொல்ல முடியல. உங்களை அடையாளங்கள் கேட்கிற ஒரு கூட்டம், இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியல. அப்போஸ்தலர் புத்தகம் 14 1 வாசிக்கலாம். இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள்.
இந்த யூதரும் கிரேக்கரும் நிறைய இது ரெண்டும் சேர்ந்து பைபிளில் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறேன் நான். யூதர்களும் கிரேக்கர்களும் சேர்ந்து நிறைய வருது. இவங்க 2 பேர் தான் ரொம்ப சுவிசேஷம் சொல்ல முடியாத நம்பாத ஒரு கூட்டமாக இன்றைக்கி இருந்து இருக்கிறாங்களும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்க ஒரு பக்கம் பாரம்பரிய பக்திமான்கள், அவங்க பரிசுத்த ஜாதி, தேவனோடு அப்படியே மோசேயினுடைய மோசே ஆபிரகாமின் சந்ததின்னு அதில் ஒரு பெருமை, நாங்கள் பண்ணுறது தான் கரெக்டு, அப்படி ஒரு கூட்டம். இன்னொரு பக்கம் நாங்கள் தத்துவ ஞானிகள், நாங்கள் பெரிய அறிவாளிகள். இவங்க 2 பேருக்கு சுவிசேஷம் சொல்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதை தான் திரும்ப சொல்கிறது. யாத்திராகம புத்தகம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை ஒன்று வாசிக்கலாம். பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். இது யூதர்களுக்கு ஆண்டவர் அன்றைக்கு கொடுத்த 10 கட்டளைகளில் 10வது கட்டளை. 10 கட்டளைகள் என்ன சொல்லுது? வெளிப்புற கிரிகளை பேசுது. தாய் தம்பனும் கணமனுமாயாக, பொய் சொல்லாது இருப்பாயாக, கொலை செய்யாது இருப்பாயாக, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, நீ விக்கிரகத்தை உண்டாக்காமல் இருப்பாயாக. இது எல்லாமே ஒரு வெளிப்புறமான செயல்பாடுகளை குறிக்கிற கட்டளையாக இருக்கிறது. இந்த 10வது கட்டளை மட்டும் என்னென்னா, செயலில் இல்லை, உள்ள எண்ணத்தில் பிறர் பொருளை, அது மனைவியோ ஆடோ மாடோ லேப்டாப்போ டிவியோ செல்ஃபோனோ செயினோ நெக்லஸோ புடவையோ, இன்னும் நிறைய சொல்லிட்டு போடலாம், பைக்கோ காரோ வீடோ, எது வேணா இருக்கலாம், இப்போ 10 கட்டளை 9 கட்டளை எல்லாம் நிறைவேற்றுறாங்க. இந்த ஒரு கட்டளை அவங்களாம் நிறைவேற்ற முடியல. ஏன்னா உள்ளம் சம்மந்தப்பட்டது. உள்ளான தேவனுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு காரியம். நான் அவங்க எதை ஆசைப்பட்டேன்னு யாருக்கு தெரியும்? திடீர்னு பைக்கில் ஒருத்தன் இந்த பைக்கு நல்லா இருக்குது அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா, நான் ஆசைப்பட்டது யாருக்கா தெரியுமா? தேவனுக்கு மாத்திரம் தான் தெரியும், இல்லையா? இப்போ இவங்க யூதர்கள் 9 காரியத்தை கரெக்டாக பண்ணிடுறாங்க. இங்கே இது வெளிப்புறமாக இந்த செயல் இல்லாதபடினால இதை கரெக்டாக பண்ணிட்டு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஏன்னா யாருக்கும் தெரியாதுல்ல, பொய் சொன்னாலும் கொலை செய்யனாலும் வெளிப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போகுது. தான் என்ன மனதுக்குள்ளே நினைத்தேன்றது யாருக்கும் தெரியாது, தேவனுக்கு மாத்திரம் தெரியும். இவங்களுக்கு என்ன நினைப்பேன்னா, யாருக்கும் தெரியும், நான் என்ன நினச்சேன் யாருக்கு தெரியுது, ஆனால் நான் கரெக்டாக ஆகிட்டேன், நான் நீதிமானாக இருக்கிறேன், நான் கரெக்டாக இருக்கிறேன். அதான் நீதிமான்கள் அல்ல பாவிகளை ரட்சிக்கும்படியாக கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இப்போ இவங்கள் பாவி என்று இவங்களை இந்த வசனம் தான் அவங்களுக்கு மற்றதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு இது உள்ளான காரியத்தில் இருக்கிறபடினால இவங்களால இது வெளிப்புறமாக பார்த்தா நல்ல மாதிரி இருக்குது. அல்லேலூயா, இல்லையா? ஒருத்தர் பார்த்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோன்னு மற்றவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க உள்ளே நினைக்கிறேன். அதெல்லாம் ஆண்டவர் சொன்னார், ஒரு ஸ்திரியை இச்சையோட பார்க்கிற எவனும் விபச்சாரம் முடிஞ்சிச்சு. வாங்க கதை, நீ உள்ளத்தில் நினச்சவன் பாவம் பண்ணிட்டு. அப்போது இந்த ஒரு கட்டளையில் இந்த யூதர்கள் யாரும் பின்பற்ற முடியாமல் போயிடுச்சு. அவங்களால பாவின்னு உணர முடியலாங்க. நாங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்கிறோம், நாங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிடணும் மனநிலைக்கு வந்துட்டாங்க. உங்களால் முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால் இந்த ஒரு கட்டளை வச்சிருக்கிறார் ஆண்டவர். அப்போ அவங்க பாவின்னு உணர முடியல. ஆனால் கல்வாரி சிலுவை அண்டை வந்தால் ஒழிய ஒருத்தனை பாவின்னு உணர முடியாது. பாவின்னு ஆமாம், அதெல்லாம் பவுலெல்லாம் பயங்கரமாக தீவிரமாக இருந்தாங்க. ஆண்டவரை சந்தித்து பேசின பிறகு தான் அவள் பாவி என்று உணர ஆரம்பித்தாங்க. அகால பிறவி போன்ற எனக்கு அவர் பாவியிலும் பாவி நான் பிரதான. ஆமாம், தான் பெரிய பைபிளை கரிச்சு குடித்த நீதிமான், நான் எல்லாத்தையும் கரெக்டாக நடக்கிறேன்னு எண்ணம் அவருக்கு இருந்தது. நான் எப்போது ஆண்டவர் சந்தித்த பிறகு தான் அவர் சொல்கிறாரு, பாவியிலும் பாவி நான் பிரதான பாவி, இருக்கிறதுல மோசமான பாவி நான் தானே. அவர் சொல்லார், நான் குற்றச்சாட்டப்படாதவன், வேதத்தின்படி நடக்கிறவன், அந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக கடைபிடிச்சிருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் அவரை சந்தித்த பிறகு தன் பாவின்னு உறந்த பொருள் சொல்ல, இருக்கிறதுல மோசமான பாவின்னா தான் பாவியிலும் பாவி. ஆமாம், அந்த யூதர்கள் தன்னை பாவின்னு ஒத்துக்கிறதுல நாங்கள் பெரிய தெய்வனோடு இருக்கும். அப்போது பாவின்னு ஒருத்த உணரணுன்னா
கல்வாரி சிலுவை என்று வரணும். ஹல்லேலூயா. இப்போ கல்வாரி சிலுவையை நமக்கு என்னங்க கற்றுக் கொடுக்குது? நம்ம ஒரு பாவின்னு உணர்த்துகிறது. அது நம்ம தேவனண்டை போவதற்கான முதல் தகுதியாக இருக்கிறது. இன்னொன்று, இந்த கல்வாரி சிலுவை நமக்கு தாழ்மையை கற்றுத் தருகிறது. தாழ்மையை பிலிப்பியர் 2:8 வாசிக்கலாம். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து தம்மை தாமே தாழ்த்தினார். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தன்னை எது வரைக்கும் தாழ்த்தினார் என்றால் கல்வாரி சிலுவை வரைக்கும் தேவனுக்கு தன்னை தாழ்த்தினார். ஆமாம். இப்போ நாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், என்னுடைய பேர் பிரஸ்தாபம் என்னவாக இருந்தாலும், நான் அந்த பாவின்னு ஒப்புக்கொள்கிறேன் பாருங்க, அங்கே தான் உங்களுடைய தாழ்மை ஆரம்பிக்கிறது. ஹலோ, உங்களுக்கு புரியுதா? உங்கள் தவறுகளை உணரும் பொழுது நீங்கள் உங்களை தாழ்த்துகிறீர்கள். ஹலோ, எப்போ அவங்க தப்பை உணரக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறீங்களா? தவறு செய்யும் போதெல்லாம் ஆமாம் என் தப்பு தான் ஒத்துக்கணும்னா நீங்கள் தாழ்மை உள்ளவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தாழ்த்த முடியாதவங்கள் அவங்களால குற்றத்தை ஒப்புக்கொள்ள முடியாது. ஒப்புக்கொள்ளாமல் எதனான்னு பேசின்னு இருப்பாங்க. யாராவது குற்றம் சாட்டியிருப்பாங்க. யாராவது, ஆமாம் இல்லையா? பிசாசு என்னை வஞ்சித்தது. ஆதாம கேட்டா, நீர் கொடுத்த மனைவி தான்ட்டான். நீ கொடுத்த மனைவி தான். யாருமே என் தப்பு தான் சொன்னாங்களா? தன்னை தாழ்த்தினாங்களா? முதல் தப்பு யார் பண்ணுது? ஏவல் தானே. அவங்ககிட்ட போய் கேட்கணும், என்னம்மா நீ இது மாதிரி பண்ணிட்டிய, உனக்கு என்னத்துக்கு நான் உன்னை வந்து உண்டாக்குனேன்? ஆதாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் சேர்ந்து வாழ்க்கையை முன்னேற்றணும். எல்லாமே சேர்ந்து பண்ணணும். நீ தப்பு பண்ணி அவனும் தப்பு பண்ணி வச்சிட்டியம்மா. அவர் தானே கேட்டிருக்கணும். பட் ஏன் வேலை கேட்கவில்லை. ஆதாமக்கிட்ட வந்து கேளுகிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிற? விளக்கப்பட்ட நீ சாப்பிட்டாயோ? என்ன அர்த்தம்? நீ மனையை விட்டு எங்கேப்பா போன? நீ அது தப்பு செய்கிறது விட்டுட்டு எங்கே போன? நீ பிரிஞ்சு. ஆதாமுடைய தப்பு. நீ விட்டுட்டு போனதாலும் அது என்ன வேற ஃப்ரெண்டு பிடிச்சி பிசாசு கூட ஐக்கியமாகி, அப்படியா அலாயிடுமா, சாப்பிட்டா அப்படி இருக்குமா, அவன் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறான், நீ இப்படி ஆகிடுவே, விஜய் போட்டுனா இந்த அப்படி ஆகிடுவே, அப்படியா போய் சாப்பிட்டாச்சு, முடிஞ்சது கதை. சில மனைவிகள் தப்பு செய்யும் போது சேர்ந்து புருஷனும் செய்ய வேண்டிய ஒரு தள்ளப்படுற அந்த பிரச்சனை. அவங்க போய் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கினேன், நம்மளும் அந்த பிரச்சனையில் மாட்டிக்கின்னு அவஸ்தைப்படணும். நம்மளும் போய் அவஸ்தைப்படணும். புருஷனுக்கு சுதந்திரம் கொடுங்க. சுதந்திரம் ஏன்னா புருஷனுக்குள்ளே இருந்தால் ஆண்டவர் மனைவி எடுத்துருக்கிறார் இல்லையா? புருஷன் முட்டாள அடிமுட்டாளாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவளை நம்புங்க. அவனுக்கு நம்பிக்கை கொடுங்க. உன்னால் முடிங்க, தைரியத்தை கொடுங்க. உங்களால் செய்ய முடியும், கர்த்தரும் கூட இருக்கிறான்னு சொல்லுங்க இல்லையா? பவுல் என்ன சொல்கிறாரு? நான் உண்மை இல்லாதவனை இருந்தாலும் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி, இந்த கனமான தேவனே நம்பி நமக்கு பொறுப்பு கொடுக்குறாருமா. நீங்கள் புருஷனை நம்பி விடுங்க, உங்களால் முடியும். நீ உனக்கு வராது, நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன். புருஷனை மேலே படி. நான் சொல்கிறேன், நீங்கள் நம்பினா உன் புருஷன் புத்திசாலி ஆகிடுவான். ஹல்லேலூயா. கடவுளே நம்மளை நம்புறாரு. உண்மை இல்லாதவனாக இருந்தாலும் என்னை உண்மை உள்ளவன்ற எண்ணி இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துக்கிறார். அந்த பொறுப்பை பார்த்தா என்னை நம்பி கொடுத்துட்டீங்களேன்ற அந்த பொறுப்பு வந்த பிறகு நான் உண்மையில்லாத மாறிடுறேன். ஹல்லேலூயா. நான் பொறுப்பில்லாதவன் தான், உண்மையில்லாத அந்த கனமான ஒரு பாத்திரத்தை என்கிட்ட கொடுத்து இதை நீ தான்பா பார்த்துக்கணுன்னு எனக்கு அப்பயே என்ன அது எவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துக்கிறாருப்பா. நான் ரொம்ப உஷாராக இந்த நல்லா பண்ணணும். எவ்வளோ பெரிய தேவன் எனக்கு இந்த பெரிய பொறுப்பு கொடுத்துறாருன்னு போது அதில் நான் என்ன பண்ணுறேன், கவனம் செலுத்த ஆரம்பிச்சிடுறேன். அதே மேலே உங்கள் புருஷர்களை நீங்கள் நம்புங்க. அவர் உண்மையுள்ளவர் என்று நம்புங்க.
உண்மை உள்ளவரை மாறிடுவார். ஹல்லேலூயா. கடவுளே நம்ம நம்பும்போது நம்ம என்ன சாதாரண நாட்கள் தானே, நம்ம சாதாரண நாட்கள் தான். அப்போ தாழ்மை என்பது என்ன? தவறுகளை ஒப்புக்கொள்வது. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுகிறான். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை என்பது என்ன? நம்முடைய தவறுகளை மனப்பூர்வமாக ஒத்துக்கிறது. ஆமாம், நான் தான் செய்தேன், நான் தான் அது காரணம் இல்லையா? ஆதாமா ஒத்துக்கலை, ஏவாலாம் ஒத்துக்கலை. பிசாசு கிட்ட அவனை கேட்கவே இல்லை. நீ அப்படி தான்பா, நீ கேரக்டராக தான், நீ ஏன் இதை செய்தான்னு அவனை கேட்கவே இல்லை. நீ கேரக்டர் அப்படி தான், ஆதி முதல் நீ பாவம் செய்கிறவன், அதனால் நீ இப்படி தான் இருப்பேன்னு தெரிஞ்சிச்சு. அவனை ஒன்று ஏன்பா அப்படி செஞ்சான்னு கேட்கவில்லை. சிலர் ஆதி முதல் பாவம் செய்கிறவர்கள், என்னது அவங்கள எதுவுமே கேட்க முடியாது. எதுவுமே, ஆமாம், எது கேட்டாலும் எடுக்க முடுக்கா பதில் சொல்லியிருப்பாங்க. அவங்க ஆதி முதல் பாவம் செய்கிற பிசாசோ மாறிடுவாங்க. அவங்கள ஒன்றுமே கேட்க முடியாது. அது மாதிரி சில கேரக்டர். இப்போ தாழ்மை என்பது சிலுவை நமக்கு என்ன பண்ணுறது? நம்ம பாவியின் உணர்த்துக்கிற மாதிரில அதை ஒப்புக்கொள்ளும் வைக்கிறது. அவருடைய தாழ்மையை பார்க்குறோம். இயேசுடைய அவருடைய எண்டு தாழ்மையில் முடிக்கிறாரு. அந்த தாழ்மை கல்வாரி சிலுவையிலிருந்து அது நமக்குள்ளே வருகிறது. நம்ம தவறுகளை ஒத்துக்கொள்கிறது ஒரு தாழ்மை. அது மாத்திரமல்ல, அது நம்ம ஒரு மெய்யான, இந்த கல்வாரி சிலுவை மாதிரி ஒரு மெய்யான மனம் திரும்புதலுக்கு நேராய் நடத்துகிறது. இதுதான் நம்ம கிறிஸ்தவனாய் மாறுவதற்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிற, மறுபடியும் பிறக்கக்கூடிய ஒரு இடம். எந்த இடம் தெரியுமா? நம்ம பாவின்னு ஒத்துக்கிட்டோம், பாவின்னு நம்ம உணர்ந்தோம், ரட்சகர் தேவன்னு புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம பாவிதான்னு ஒத்துக்கிட்டோம். ஆனால் மனம் திரும்புதல் ஒன்று இருக்குது பாருங்க. அந்த தாழ்மை மட்டும் போதாது, நம்ம மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாய் தேவன் பக்கம் திருப்புகிறது தான் மனம் திரும்புதல். நம்ம முழு வாழ்க்கையும் தேவனை நோக்கி, இனி நான் என் வாழ்க்கை தேவனை நோக்கி என் வாழ்க்கை பயணம் தொடுகிறது. ஒவ்வொரு நாளும் தேவனை கிட்ட நெருங்கி கொண்டு இருக்கிறேன். அவரை பார்த்து நான் நடக்கிறேன். அவர் எப்படி பேசுவார், அவர் எப்படி அவர் நினைப்பார், எப்படி செயல்படார் என்பது இதுதான் என்னுடைய பார்வை. அதை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டு இருக்கிறேன். இது வரைக்கும் ஏதோ திசையில் போயிருந்தேன், எங்கேயோ பார்த்து வேறொரு கோணத்தில் போய் கொண்டிருந்தேன். என் வாழ்க்கை முழுவதுமாக நான் இப்போது தேவனை நோக்கி என்னை நான் மனம் திரும்பிட்டேன். ஒரு டர்னிங் பாயிண்ட்னு சொல்கிறேன்ல, வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய டர்னிங் பாயிண்ட், அந்த திருப்பு முனைன்னு சொல்கிறாங்களே, அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எங்கே நிகழ்கிறதுனா ஒரு மெய்யான மனம் திரும்புதல், உண்மையான மனம் திரும்புதல். ஆண்டவரே, என்னுடைய பாவ வழிகளை விட்டு இன்றைய நான் மனம் திரும்புகிறேன். ஆண்டவரே, இன்றையிலிருந்து ஆண்டவரே உனக்கு பின்பாக நான் வருகிறேன், உன்னை நான் பின்பற்றுகிறேன் ஐயா, உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். நீ சொல்லுகிற வார்த்தை தான் என்னுடைய வார்த்தை, உன் சிந்தை தான் என்னுடைய சிந்தை, உன் செயல் தான் என்னுடைய சிந்தை என்று அவருக்கு பின்னாக போவதற்கு முழுவதுமாய் நீங்கள் முடிவெடுத்து மனம் திரும்புகிறீங்களே, அதுதான் உங்களுக்கு ரட்சிப்பு. அதுதான் உங்கள் மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம். இந்த அனுபவம் வராமல் உங்களால் என்ன பண்ண முடியாது? ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக உங்களால் வாழ்வதற்கு ரொம்ப கஷ்டம். மனம் திரும்புதல் என்ற அதுதான் ஆண்டவர் வந்த முதல் பிரசங்கம் இந்த உலகத்தில். மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பாத கிறிஸ்தவர்களாக வாழ முடியும் சபைக்குள்ள, பெரிய விஷயம் இல்லை. ஒரு மனிதன் 20 வருஷம் ஊழியம் செஞ்சு அவர் என்னதான் போதிச்சார், என்னதான் பண்ணார் தெரியல. 95,000 சப்ஸ்கிரைபர்லாம் அவர் சம்பாதிச்சு 7 வருஷம் யூடியூப்பில் பிரசங்கெல்லாம் பண்ணி, இப்போ இந்த வேதம் பொய்ன்னு பிரசங்கம் பண்ணி, நான் இந்த கிறிஸ்தவத்தை விட்டு விலகுகிறேன்னு சொல்லி, இப்போ நான் கிறிஸ்துவத்துக்கு விரோதமான ஒரு காரியங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறேன். எனக்கு இதை படிக்கும்போது சிரிப்பு தான் வந்தது. ஏன்னா 20 வருஷம் அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல, என்ன போதிச்சார், அவருடைய அன்பு இவருக்கு புரியல, இந்த தேவகுமாரோட செயல் புரியல. இது எதுவுமே அவர் புரிஞ்சிக்காமல் ஏதோ ஒன்று பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார் போலக்குது. கவலையோ கண்ணீரோ, பவுல் சொல்கிறார்ல, பட்டினியோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை, அது உண்மையான புரிதல். இந்த உண்மையான புரிதலை உனக்கு வந்துடுச்சுன்னா என்னை கொன்று போட்டாலும் அவன் கிறிஸ்துவுக்காய் நிற்பேன். அல்லேலூயா. 11 பேர்
இரத்த சாட்சிகளை மறுத்தாங்க, உயிரை கொடுக்க துணிந்தாங்க. ஏன்னா அவருடைய அன்பு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அன்பு புரிஞ்சிருச்சு. ஒருத்தனை எண்ணெயிலெல்லாம் தூக்கி போட்டாங்களாம். ஆக்சுவலாக அவனுக்கு சாவு வரல, 90 வயசு இருந்தான். அவன் தான் யோவான். அவன் தான் பத்ம தீவில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. அங்கே தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி அந்த புத்தகத்தை எழுதினான். காட்டில் என்ன எழுதுனா எப்படி எதனான்னு யோசித்து பார்த்தேன். அவனை ஒரு தீவில் போய் விட்டுட்டாங்க. அங்கே என்ன இருக்குது? பேனா பென்சில்லாம் கொடுத்து எழுத கொடுத்தாங்களா? இந்த சரி எழுதுன்னு உட்காந்துருப்பாங்க. இந்த காட்டில் என்ன கண்டிப்பாக எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க, சாப்பாடு கொடுத்துருக்க மாட்டாங்க. காட்டில் இருக்கிற காரியங்களை ஏதோ பருத்தி சாப்பிட்ருக்கணும் அதுக்குள்ளே, அந்த தீவுக்குள்ளே. சில தான் யோசிப்பேன், எதை வைத்து இந்த வெளிப்படுத்தின புத்தகம் எதில் எழுதினார்? பேப்பரெல்லாம் பேனாவெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது உள்ளே என்ன இருக்கும், எப்படி எழுதுனான்னு தெரியல. ஒருவேளை தெய்வ தூதன் வந்து அதெல்லாம் கொடுத்து ஏது சொன்னாரான்னு தெரியாது. இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கு. என்ன சொல்கிறேன்னா, ஒரு உண்மையான மனம் திரும்புதல் அதான் கிறிஸ்துவ ஜீவியத்தினுடைய ஆரம்பம். வாசிக்கலாம் மத்தேயு புத்தகம் 9:13. பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன். ஆமா, நீதிமான்களே அல்லன்னா நீதிமான் ஒருவனும் இல்லை, பைபிள் சொல்லிடுச்சு. இவர் சொல்கிற நீதிமான் எங்கே? எந்த நீதிமானை சொல்கிறார்? தங்களை நீதிமான நினைத்து கொண்டவர்கள். வேதத்தின் அடிப்படையில் ஒருவனும் நீதிமான் அல்ல. தேவனுடைய பார்வையில் ஒருவர் நீதிமான் அல்ல. ஆனால் இவங்கள் தங்களை நான் சரியாக இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு நான் பண்ணுறது தான் கரெக்டுன்னு தன்னை நீதிமானாக நினைத்து கொள்கிற அப்படிப்பட்டவர்களை நீதிமான்கள் அல்ல பாவிகளை மனம் ரட்சிக்க நான் வந்தேன். அவங்கள தான் ரட்சிக்க முடியும். இன்னொரு வசனம் வாசிக்கலாம், மத்தேயு 11:20, 20-21 வாசிக்கலாம். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். கோரசீனே உனக்கு ஐயோ, பெத்சாயாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டு இருந்தாதானால் அப்பொழுது இரட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். இங்கே யூதர்களுடைய இருக்கிற ஒரு முக்கியமான பட்டணத்தில் இயேசு அதிகமான அற்புதம் பண்ணாரா? அப்படித்தானே போட்டிருக்கு, வாசிங்க மறுபடியும். அப்பொழுது தமது பலத்த செய்கையினால் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் அதிகமா செஞ்சுட்டாரு. அந்த ஊர்ல போய் நிறைய மிராக்கிள் பண்ணிட்டாரு, நிறைய ஆமா நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காரு. நிறைய பண்ணன்னு அவரே சொல்றாரு. சொல்றாருன்னா அது எவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சிருப்பாரு. இவ்வளவு செஞ்சு யாரும் அங்க என்ன பண்ணல? மனம் திரும்பவில்லை. மனம் திரும்பல. அங்க கோவப்படுற ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். எவ்வளோ செஞ்சோம், மனம் திரும்பலையே, மனம் திரும்பவில்லையே. அப்போது அற்புதங்கள் ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கையை முழுசாக மாற்ற முடியாதுன்னு நீங்கள் தெரியுது. மாற்ற முடியாது. இவ்வளோ அற்புதம் பண்ணி யாரும் மனம் திரும்பினார்கள்ல, அங்கே யாரும் திரும்பலையா? ஆண்டவரே அங்கே கடிந்து கொள்கிறார். ஆனால் கல்வாரி சிலுவை ஒரு மனிதனை மாற்றுகிறது. அல்லேலூயா. கல்வாரி சிலுவை இங்கே அற்புத காட்சியா? செங்கடலை இரண்டாய் பிளந்து ராத்திரியில் அக்கினி சுவாலையின் மத்தியில், அக்கினி ஸ்தம்பத்தின் மத்தியில் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த கடலை கடந்து போகிறாங்க. உயரமாக இப்படி கடல் நிற்கிறது. கடல் எவ்வளோ ஆழமாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு சுவரை போல தண்ணி நிற்குது. இப்படிப்பட்ட அற்புதத்தை கண்ட இஸ்ரேல் ஜனங்களோ இங்கேருந்து போய் எங்கே மாறாவண்ட போய் நிற்கிறாங்க. தண்ணி கசக்குது. என்ன நினச்சிருக்கணும்? ஆண்டவர் செங்கடலை பிளந்தவர் இங்கே ஏதோ ஒரு அற்புதம் பண்ணுவார். இந்த தண்ணீரை திராட்சரசம், இந்த தண்ணீரை நல்ல தண்ணியாக மாற்றுவார் நினச்சிருக்கணும்ல. முறுமுறுக்கிறாங்க. அப்படியே முறுமுறுத்து அற்புதங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே முற்றிலுமாக மாட்டுகிறது இல்லை. ஆனால் கல்வாரி ஒரு மனிதனுடைய இருதயத்தை நொறுக்குகிறது, உடைக்கிறது, உருக செய்கிறது. அங்கே அன்பு வெளிப்படுகிறது. அன்பு வெளிப்படுகிறது. கல்வாரியை சிலுவையில் அவனை அடித்தவன், ஈட்டியில் குத்துனவன், இது அந்த கல்வாரியை பார்த்து அநேகர் ரட்சிக்கப்பட்டான். பிலாத்தோட மனைவியை ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. பிலாத்தும் அவர் விடுவிக்க ஆசையாக இருந்தான். ஆனால் அவனை விடுவிக்க முடியல. எல்லாருக்கும் தெரியுது இவர் ஒரு நீதிமான், இவர் ஒரு
நீதிமான் என்று. இப்போ மத்தேயு 13:15 வாசிக்கலாம். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுந்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. மனம் திரும்பாத ஒரு கூட்டத்தை பற்றி இங்கே ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். இருதயத்தில் ரொம்ப கொழுப்பு அதிகமாயிடுச்சு. இருதயத்தில் ஆமாம் கொழுப்பு அதிகமாயிட்டு மந்தமாயிடுச்சு. காது சரியா, கண்ணு சரியா தெரியல. மற்ற நல்ல விஷயம் கெட்ட விஷயம்லாம் நல்லா தெரியுது இல்லையா? ஃபோனு பண்ணால் சினிமா பாட்டாக வருது. சபைக்கு வரவங்கள பிள்ளைகளுடைய அவங்கள ஆண்டவர் பாட்டு பிடிக்க மாட்டேது, சினிமா பாட்டு பிடிக்குது. சினிமா பாட்டு இதில் ஃபோன் பண்ணால் என்ன வருது? ரிங்டோன் என்ன வருது? சினிமா பாட்டாக வருது. ஆண்டவர் பாட்டு பிடிக்கலையப்பா. ஆண்டவர் பாட்டு பிடிக்க மாட்டேங்குது. சினிமா பாட்டு பிடிச்சிருக்கு. சினிமா பாட்டு செவி மந்தமாக இருக்கிறது. செவி தேவ சத்தம் எங்கே துணைக்கும்? தேவன் மேலே வாஞ்சியாக இருக்கணும்ல. அவன் என்மேல் வாஞ்சியாக இருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நீ வாஞ்சையாக இருந்தா உனக்கு அதிகமாக ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. ஒருத்தன் குள்ளமாக இருந்தோம், ஏற முடியாத மரத்தில் தட்டி தடுமாறி ஏறி இந்த இயேசுவை இப்படி பார்த்துடணும், இவர் எப்படிப்பட்டவரோ பார்த்துடணும்னு ஒரு ஆசை. பார்க்காம போனாரா? நீ வாஞ்சையாக இவரிடத்துல சேரும்போது நீ எதிர்பார்க்கறது மேலே உனக்கு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் பாட்டை வைக்கக்கூடாதா? அவங்க அதில் இன்வால்வ் ஆகிட்டாங்க. என்ன ஆகிட்டாங்க? இந்த பாட்டு நெஞ்சை உருக்கிடுச்சு, நெஞ்சோடு நெஞ்சு கலந்துடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க? அதை ரிங்டோனை வச்சுட்டாங்க. நீங்களும் கேளுங்க, இதுங்க எனக்கு பிடிச்ச பாட்டை நீங்களும் கேளுங்க. எல்லாருக்கும் ரிங்டோனை வச்சுட்டாங்க. ஃபோன் அடிச்சா அந்த பாட்டு வருது. காது கொஞ்சம் மந்தமாக இருக்குது கடவுளை வார்த்தை கேட்பதற்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படியா என் கண்களை திறந்துருங்கப்பா. உலகத்தின் காரியங்களை பார்த்துருக்கிறேன் நான். அவர் இதை செஞ்சார், அவரை செஞ்சார், அவங்க போனார், இப்படி அவருள்ள படிச்சுக்கிறார், அந்த பதவி, இது அதிகாரம், பணம், அதை பார்க்குறதில்ல. இந்த வேதத்தில் அதிசயங்களை நீ செய்திருக்கு. அந்த அதிசயங்களை பார்க்கட்டும் என் கண். அந்த கண் நிம்முடைய அதிசயத்தை பார்க்குற கண் எனக்கு வேணும். இந்த வார்த்தை கேட்குற எனக்கு செவி எனக்கு வேண்டும். அப்போது மந்தமாக இருக்கிறத பற்றி மனம் திரும்ப முடியாது என்று சொல்லுகிறது. உன் காது தெளிவாக இருந்தா, உன் கண்ணு தெளிவாக இருந்தா, உன் சரீரம் முழுத வெளிச்சமாக இருக்கும். அப்போது சரியான முறையில் கேட்டேன்னா, சரியான முறையில் பார்த்தேன்னா, நம்மளை மனம் திரும்புதலுக்கு நேராக கொண்டு போயிடும். அந்த கல்வாரி காட்சி அநேகருக்கு புரியாத புதிராக இருக்கும். அதை உற்று நோக்கினால் அவர் நம்மளை நேசிக்கிறார், எனக்காக ஒரு அடிக்கப்பட்டார், எனக்காய் நொறுக்கப்பட்டார், அவருடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தம் எனக்காய் சிந்தினார் என்ற அவருடைய அன்பு உனக்கு புரிஞ்சுதான் நீ மனம் திரும்பிடுவேன். மனம் திரும்புதலையே நிறைய பேர் கஷ்டமாக இருக்குதுன்னா கல்வாரி புரியலை. கல்வாரி அவருடைய அன்பு புரியலை. அன்பு ஒரு மனித உருக்கி எடுத்துடும். அன்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாத்திரம். அடிக்கடி நான் ஒரு கதையை சொல்கிறேன் மறுபடியும். ஒரு அருமையான ஒரு வயல்வெளி வைத்திருக்கிற 2 பேர் என்ன பண்ணாங்களா, ஒருத்தன் அந்த வயல்வெளி மேடாக இருக்குது, ஒருவனுடைய வயல்வெளி கீழே இருக்குது. மேலாக இருக்கிற அந்த வயல்வெளி இருக்கிற ஆண்டவர் அறிந்து கொண்ட தெய்வ அன்பினால் நிறைந்த ஒரு மனிதன். அந்த ஏற்றம் எரிப்பாங்க அங்கே அந்த காலத்தில். அந்த ஏற்றம் எரிக்கும்போது அது போய் நின்று மெரிச்சு கஷ்டப்பட்டு அந்த தண்ணி இந்த கிணத்துலேருந்து சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அந்த நிலத்துக்கு நீர் பாய்ச்சுவாங்க. அப்படி இவன் என்ன பண்ணுவான்னா, தேவனுடைய பிள்ளையாக இவன் அதிகாலையில் இருட்டோடு போய் ஏற்றம் எரிச்சு இறங்கி ரொம்ப கஷ்டம். அது செஞ்சு அந்த அவனுடைய நிலத்துக்கு எல்லாத்துக்கும் தண்ணி நிரப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வீட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு ஒரு 9-10
ஹல்லேலூயா. கேட்கலையா? ஓகே. அப்போ என்ன பண்ணா, ஒரு 10 மணி போல் மறுபடியும் போனால் இவனுடைய நிலத்தில் தண்ணியே இருக்காது. என்னன்னு பார்த்தா பக்கத்தில் கீழே இருக்கிறனால அவன் என்ன பண்ணுவான்னா, இவன் தண்ணியை நிரப்பின உடனே நைஸாக ஒரு ஓட்டை போட்டு விட்டுருவான். அந்த தண்ணியில் நைஸாக என்ன பண்ணுறோம், இவன் நிலத்துக்கு வந்துடும். இவர் பண்ணுறது தினமும். இவன் வந்த உடனே இவர் போகிறது, ஒரு ஓட்டை போட்டுறது. இந்த தண்ணியெல்லாம் அது மேலே இருக்கிறதுனால அப்படி இறங்கி இந்த நிலத்துக்கு வந்துடும். இந்த நிலத்துக்கு வந்துடும். ஈஸியாக இவர் நிலத்துக்கு தண்ணீர் போயிடுறாரு. அந்த தண்ணியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இவன் போய் பார்க்கும்போது தண்ணி அவ்வளோ நிரப்பிட்டு போனால் தண்ணியை எல்லாம் இறங்கிட்டு இருக்குன்னு பக்கத்து நிலத்தில் ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறது பார்த்தான். சரி, அவன் நிலத்துக்கும் முதலாவது என்ன பண்ணனா, தண்ணி திருட நம்புறான். அவன் நிலத்துக்கு முதல்ல தண்ணி பாய்ச்சினான். தினந்தோறும் போய் முதல்ல அது ஃபுல்லாக நிரப்பிட்டு அதுக்கப்புறம் போய் என்ன பண்ணால் இவன் நிலத்துக்கு நீர் பாய்ச்சிட்டு ரெண்டுத்துக்கும் தண்ணீர் நீர் பாய்ச்சிட்டா மட்டும் இவன் வீட்டுக்கு வந்துடுறான். இவர் தண்ணி திருடவர் போனார். போய் பார்த்தா தன்னுடைய நிலத்துக்கு தண்ணி ஃபுல்லாக இருக்குது. அவன் நிலத்தை பார்த்தா அதுவும் ஃபுல்லாக இருக்குது. தண்ணி திருட வேண்டிய வேலை இல்லைல்ல, ஏன்னா தண்ணி இவ்வளோ வந்துடுச்சா. பார்த்தா வந்துட்டான். திரும்ப மறுநாள் போனான். திரும்ப போய் பார்க்குறான், தன் நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சிருக்கு. அவன் நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சிருக்கு. திரும்பி போகிறான். மறுநாள் போகிறான். ஒவ்வொரு நாளும் இவன் நிலத்துக்காக அவன் தண்ணீர் பாய்ச்சிறான், அவன் நிலத்துக்கு தண்ணீர் பாய்ச்சிறான். அப்போ ஒன்று புரிஞ்சிடுச்சு அவனுக்கு, நாம் தண்ணி திருடோன்றது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ தெரிஞ்சும் கூட அவன் நம்முடைய நிலத்துக்கு நீர் பாய்ச்சிறானே, அவன் எவ்வளோ நல்லவனாக இருக்கணும். எவ்வளோ நம்மளை ஒரு வார்த்தை நம்மளை ஏன்பா இப்படி பண்ணன்னு கேட்காம அவன் நிலத்துக்கும் தண்ணி பாய்ச்சிறான், நம்ம நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சிறான். அப்போ நம்மளை திட்டவும் இல்லைன்னு கேட்கவில்லை. அவன் எவ்வளோ ஒரு நல்ல மனிதனா இருந்தால் இப்படி செய்ய முடியும். இது ஒவ்வொரு நாளும் இவனுக்கு உள்ளம் உடையுது, உள்ளம் நொறுங்குது. ஆனால் அதை அந்த நேரத்தில் தண்ணி பாய்ச்சி எவ்வளோ மணி நேரம் கஷ்டப்படணும்னு இவனுக்கு தெரியும். நமக்காக இவன் கஷ்டப்படுறான். இவன் எப்படி நமக்கு ஒரு நாள் பாய்ச்சல, தினந்தோறும் பாய்ச்சிட்டு இருக்கிறான். எப்படி இவனால் பண்ண முடியுது? இந்த காரியம் பாருங்க, உள்ளத்தை உடைக்கிறது, உள்ளத்தை உடைக்கு. இதுதான் என்னன்னா, உன்னை ஒரு கணத்தில் அறிந்தால் இதுதான் மறுகணத்தை காட்டுறது. சத்துருவை சிநேகிங்கள், சத்துருவை அவனை ஆசீர்வாதம் இருக்க ஜெபம் பண்ணுங்கிறாரு. இவன் பண்ணிக்கிட்டே வருகிறான். இந்த காரியம் அவனை உடைத்து நொறுக்கி அவனை தூங்க விடவே இல்லை. தூக்கம் வரமாட்டேது. இந்த காரியம் நடு ராத்திரில் எழுந்து போய் கதவை தட்டுறான். கதவை தட்டிட்டு, நான் நடுராத்திரி எவனும் கதவை தட்டுறானே பட் கதை தண்ணி பார்த்தா பக்கத்து நிலத்துக்கார நிற்கிறான். பக்கத்து, ஐயா நான் மன்னிச்சிருங்க, உங்கள் தண்ணி திருடுறது என்னுடைய தவறு தான். நான் தண்ணி திருடுன்னு தெரிஞ்சு கூட என் நிலத்துக்கு நீங்கள் தினமும் தண்ணி பாய்ச்சிறீங்களே, நான் இவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனிதனை இந்த உலகத்தில் பார்த்தல. இதை இப்படி உங்களால் இப்படி செய்ய முடிஞ்சது. நான் உங்களுக்கு அநியாயம் தான் பண்ணியிருக்கேன். அநியாயம் பண்ணாலும் எனக்கு நீங்கள் நன்மையை செய்கிறீங்களே, இது எப்படிப்பா உங்களால் முடியுது? என்னால் தூங்க முடியல, என்னை மன்னிச்சிருங்க அவனுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான். சொன்னார், நான் கெட்டவனாக இருக்கும்போது எனக்காய் ஒரு நல்லவர் மரித்தார். அவருடைய அன்பு என் இருதயத்தை நிறைந்து இருக்கிறபடினாலே அவருடைய அன்பு தான் உன்னையை நேசிக்க வைக்கிறது, உன்னை நேசி வைக்கிறது. அந்த அன்பு பாருங்க, அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாற்றிடுச்சு. அவனை ரசிக்கப்பட்டுட்டான். அவன் ரசிக்கப்பட்டுட்டான். அன்பை விட வேறு பெரிய பவர் இருக்கா? இல்லை. இப்போ நம்ம சிலுவை என்ன செய்கிறது? நம்ம சுயநலத்திலிருந்து பொது நலத்துக்கு நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு போகிறது. இந்த உலகத்தில் எல்லாரும் சுயநலமும் வாழ்ந்துடுக்கிறோம், அப்படி தானே? என் காரு, என் வீடு, என் பணம், என் நகை, நான் கஷ்டப்பட்டது, நான் வாங்கினது, நான் பார்த்தது எல்லாமே தனக்காக தனக்கு தனக்கு தனக்காக தனக்காக எல்லாருமே உலகமே அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறது. இதில் நம்ம கல்வாரி அண்டை வந்த பிறகு நம்மை பொது சேவகர்களாய் பொது நலத்துக்காய் நம்முடைய வாழ்க்கையை மாட்டுகிறது. பொது நலத்துக்காய் நமக்காய் வாழாமல் மற்றவர்களுக்காய் வாழக்கூடிய மனிதர்களாய் மாட்டுகிறோம். ஏன்னா கிறிஸ்துவும் தனக்காய் வாழாமை மற்றவர்களை வாழ்ந்தது போல அதை மாட்டுகிறது. இந்த இடத்துல நான் உங்களுக்கு சில வசனங்களை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா
கடவுள் நம்ம என்ன பண்ணுகிறாரு, பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இப்போ நம்மளை சுயாதீனம் உள்ளவர்களாய், அதாவது பாவத்துக்கு அடிமையாக நம்ம இருந்தோம் இந்த உலகத்தில். அப்போது நம்ம அறியாமலே பாவம் செய்து கொண்டு இருந்தோம். அது கூட பாவம்னு தெரியாமல் கூட பாவம் செய்து கொண்டு இருந்தோம். நம்ம பாவின்னு உணர்ந்து நம்ம என்ன பண்ணோம், இயேசு வண்டி வந்து நாம் மனம் திரும்பி இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நம்ம சுயாதீனம் உள்ளவர்களாய் மாற்றப்பட்டிருக்கு. ஏன்னா பாவத்துக்கு அடிமையாக இருந்த நாம் இப்போ தேவனுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சுயாதீனர்களாய் மாற்றி சுதந்திரமாக விடுதலையாக்கி நம்ம சுதந்திரமாய் செயல்படும்படியாக நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி விட்டுட்டாரு. இப்போ பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நாம் திரும்ப பாவமான காரியங்கள் செய்வதற்காக விடுதலையாக்கினார். வெளிப்புறமான சில பாவங்களை விட்டுட்டு வந்துடுறாங்க சிலர், இல்லையா? நான் குடிச்சிட்டு இருந்தேங்க, இப்போ குடிக்கிறது இல்லை. நான் முதல்லலாம் நிறைய விபச்சாரம் பண்ணேன், இப்போ அந்த பாவம் பண்ணுறதில்ல. நான் நிறைய பொய் சொன்னேங்க, இப்போ சொல்கிறதில்ல. வெளிப்புறமான சில பாவங்களை நாம் ஆண்டவர்கிட்ட வந்து என்ன பண்ணுறோம், விட்டுறோம். ஆனால் இது போதாது. இந்த சில வெளிப்புறமான காரியங்களை விட்டதுனால நம்ம நற்கிரிகள் செய்கிறவராய் சுயாதீனம் உள்ளவர்களாக தேவன் நம்ம சுயாதீனத்தை கொடுத்துருக்கிறாரு. சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று நமக்கு உரிமை கொடுத்துருக்கிறாரு. அந்த சுயாதீனம் எப்படின்னா, தேவன் என்ன நினைக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் அதிலே நம்ம சுயாதீனத்தில் வாழணும். சுயாதீனத்தை நாமளே செய்யணும், ஆனால் தேவ விருப்பத்தை செய்யணும். தேவன விருப்பத்தை செய்யணும். தேவனை நம்ம புரிந்து கொண்டாதான் அந்த சுயாதீனம் என்பது எப்படி இருக்கும், சுயாதீனமாக இருந்தாலும் நம்ம தேவனுக்கு பிரியமானதை செய்ய முடியும். அப்போ தேவனை குறித்த அந்த ஞானம் நமக்குள்ள விட சுயாதீனத்திலையும் நம்ம என்ன பண்ணுவோம், பாவமான காரை செய்து கொண்டு இருக்கோம். சில வசனங்களை கடவுள் வாசித்து ஒரு 10 நிமிஷத்தில் முடிக்கலாம். கலாத்தியர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டு இருங்கள். சுயாதீன நிலைமையில நீங்க சுயமா செயல்படணும், ஆனால் தேவ சித்தத்தின்படி செயல்படணும். அல்லேலூயா. தேவனுடைய விருப்பத்தை புரிந்து கொண்டு உலகத்தில் வாழும்படியாக உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். மீண்டும் நீங்கள் பாவங்கள் செய்வதற்காய் விடுதலையாக்கல, நீதியை செய்யும்படியாய், பரிசுத்தமாய் வாழும்படியாய், நீங்கள் இரக்கமுள்ளவராய் இருக்கும்படியாய், தேவ அன்பை வெளிப்படுத்த முடியாய், நற்கிரிகளை செய்யும்படியாய் நம்மை ஆண்டவர் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். சுயநலமாய் வாழ்ந்த நாம் இப்போது பொதுநலத்திற்காய் நற்கிரிகளை செய்ய முடியாய் தேவன் கல்வாரி சிலுவையின் மூலமாக நம்மை என்ன பண்ணியிருக்காரு, சுயநலவாதிகளாய் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். அதிலே 13ஆவது வசனத்தை வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பின் அந்த சுயாதீனத்தை மாம்சத்தின் வாழ்வதற்காய் அல்ல. வாசிங்க. அன்பினாலே ஒருவருக்கொரு ஊழியம் செய்யுங்கள். அன்பினாலே ஒருவருக்கொரு ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற ஒரே வார்த்தையினாலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறுகிறது. நீங்கள் ஒரே ஒருவர் கடிந்து பச்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவருக்கொருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். 24 வரைக்கும் வாசிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையில் நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்று கொண்டு விரோதமாய் இருக்கிறது. ஆவினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணம் கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. 24 வாசித்தீங்களா? மாம்சத்தின் கிரிகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று. உங்களுக்கு சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். எப்படி? அது எதுக்கு கொடுத்திருக்கிறார்? சுயாதீனமாய் வாழ்வதற்காய், நம்ம மாம்சத்தின்படி மறுபடியும் வாழாதபடிக்கு ஆவிக்குரியவர்களே வாழ வேண்டும் என்பதற்காய் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். இப்போ நம்ம பெரிதான பாவங்கள் செய்யல,
ஆனால் கோபங்கள், சண்டைகள், மறுபடியும் வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே அவர் சொல்றாரு. உங்களுக்கு விடுதலை கொடுத்தா ஒரு பிரயோஜனம் இல்லப்பா. சுயாதீனமா உனக்கு வாழணும்னு ஆண்டவரும் சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறாரு. நீ சுயாதீனத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழல, ஆவியில நடக்கல, ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்க மாம்சத்துல முடிக்கலாமான்னு கேட்கிறாரு. ஆவியில உள்ளான நம்முடைய ஆவியில உணர்வடைந்து மனம் திரும்பி நம்ம உள்ளான நம்ம மனிதனில் ஆவியில நம்ம என்ன பண்ணுகிறோம், மறுபடியும் பிறந்து வாழ்க்கையை ஆரம்பித்த நாம் மறுபடியும் உலகத்துல மாம்சத்துல வாழ்ந்த வாழ்க்கையை மறுபடியும் வாழ்வோமானால் நாம தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று இங்க வேதம் சொல்லுகிறது. வேதம் அப்போ நாம தேவன் எதற்காக விடுதலை ஆக்கினார்? ஆவிக்குரியர்களை வாழும்படி. இந்த மாதிரி காரியங்கள், மாம்சிகமான கோபங்கள், சண்டைகள், பகைகள், பொறாமைகள், வைராக்கியங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் அதெல்லாம் வருது? நீங்க ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டால் மாம்ச இச்சைகளை, ஆவிக்கு ஏற்றபடி ஒரு வாழ்க்கை இருக்குதுல்ல, அது வாழாதனால தான் இந்த பிரச்சனை. ரட்சிக்கப்பட்டோம், நம்ம விடுதலை பெற்றும் கூட நாம ஆவிக்கு ஏற்றபடி வாழாதபடினால மாம்சீக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லியும் நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை, ஒரு மாம்சீக வாழ்க்கை என்பது உலகத்தானை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர்களை போல சிந்திக்கிறோம், அவர்களை போல பேசுகிறோம், அவர்களை போல யோசிக்கிறோம், அவர்களை போல செயல்படுகிறோம். இது மாம்சீக வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டால் மாம்ச இச்சைகளை, அந்த ஆவி என்ற வார்த்தை அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து கொண்டால், அப்படி போட்டால் ஈஸியாக புரியும். நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றபடி நடந்து கொண்டால் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். தேவ ஆவியானவரும் வார்த்தையை இணைந்தே வரும். ஆவியானவனா ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடுதுங்க. வார்த்தையோடு செயல்படுகிறவர் ஆவியானவர். அப்போ தெய்வ வார்த்தையின்படி நடந்து கொண்டால் மாம்ச இச்சைகளை, நடந்து கொள்ளாதபடியெல்லாம் மாம்ச இச்சைக்கு நம்ம அடிமையாகிறோம், மாம்சத்தின் காரியங்களில் ஈடுபடுகிறோம். அப்போ வசனத்துக்கு ஏற்றபடி இந்த வாழ்க்கை இருக்கிறதா? அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இதுக்கு விரோதமா எந்த பிரமாணமும் இல்லை. இதுதான் பிரமாணம். இதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுக்கு தான் நம்ம சுயாதீனம். இதுக்கு தான் சுயாதீனம். வாசிக்கலாம். யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 25 வசனம். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம் உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே, கேட்கிறதை மறக்கவனா இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனா இருந்து தன் செய்கைகளில் பாக்கியவானா இருப்பான். என்னன்னா சுயாதீன பிரமாணத்தான் பூரண பிரமாணம். சுயாதீன வாசிங்க. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை, அதுதான் பூரண பிரமாணம். என்ன சுயாதீன பிரமாணம்? அது என்ன பூரண பிரமாணம்? அதுதான் ஒரு முழுமையான பிரமாணம். அது சுயாதீன பிரமாணம். சுயாதீன பிரமாணம் என்பது நமக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். சுதந்திரமாக செயல்படும்படியே நமக்கு ஒரு சுயாதீன பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சுயாதீன பிரமாணம் என்பதற்காக என்ன அர்த்தம்னா, தேவன் என்ன நினைக்கிறார், என்ன விரும்புகிறார் என்பதை புரிந்து கொண்டு நாம் சுயமாக அதை செயல்படுத்தணும். அதன் சுயாதீன பிரமாணம். தேவ சித்தத்தை நாம் உணர்ந்து கொண்டு நாமே செயல்படுவது.
சுதந்திரமாக செயல்படுவது, விடுதலையாக செயல்படுது. நீ இப்படி பண்ணு, நீ இப்படி செய், இதை பண்ணாத அப்படின்னு சொல்லி கட்டளை போட்டுக்கிட்டுக்கிறது இல்லை. தேவனுக்கு இது பிடிக்கும், தேவன் இதை விரும்புவார், தேவனுடைய விருப்பம் இதுதான் புரிந்து கொண்டு நாம் செயல்படுகிறது தான் சுயாதீன பிரமாணம். நாமளே முடிவெடுக்கணும், இது என் ஆண்டவருக்கு பிடிக்கும், இது ஆண்டவருக்கு தெரியும், இது ஆண்டவர் விரும்புகிற காரியம்னு சொல்லி தேவ விருப்பத்தை புரிந்து கொண்டு சுயாதீனமாக நானே முடிவெடுத்து செயல்படுகிறது தான் சுயாதீன பூரண பிரமாணம். ஹலோ, நீங்களே முடிவெடுக்கணும், நல்ல முடிவை எடுக்கணும். நல்ல முடிவை எடுக்கணும், நல்ல தேவனை புரிஞ்சிருக்கணும் இல்லையா? அவருடைய விருப்பம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஆரம்பித்தோம். விருப்பத்தை நிறைவேற்றும். அதுக்கு தான் நம்மளுக்கு பாவத்தில் விடுதலையாக்குகிறார். பிசாசுக்கும் பாவத்துக்கும் அடிமையாக இருந்த நம்மளை ஏன் விடுதலையாக்குனான்னா, இப்போது பிசாசு நம்மளை அடிமையாக வைத்திருந்தான், இவர் நம்மளை அடிமையாக வைக்கல, சுயாதீனமாக விட்டுட்டார். நீ விருப்பப்பட்டதெல்லாம் செய், ஆனால் சுயாதீனமாக செய், ஆனால் என் விருப்பத்தை புரிந்து கொண்டு செய். என்னுடைய நீயா அதை புரிஞ்சுக்கிட்டு, நீயா அதை விரும்பி, நீயா அதை செய்கிறது தான் சுயாதீன பிரமாணம். நமக்கு சுயாதீனம் கொடுத்துருக்கிறார், நமக்கு விடுதலையாக்கி ஃப்ரீயாக அவங்க இஷ்டப்படி எப்படி வேணா வாழலாம். ஆனால் என் விருப்பத்தின்படி நீ வாழணும், நீயா புரிஞ்சுக்கணும். நான் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இங்கே நிற்காத, அங்கே உட்காராத, ஏந்துக்காத, புரிஞ்சுக்காதல, என் உள்ளம் உனக்கு புரிஞ்சிடுச்சுன்னா சுயமாக செயல்பட ஆரம்பிச்சிருவேன். இது என் தேவனுக்கு பிடிக்கும், இது அவருக்கு தெரியும், இது அவருக்கு புரியும். எல்லாமே அவர் புரிந்து கொண்டு சுயமாக அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற போல என் வாழ்க்கை வாழ்கிறேனே, அதுதான் சுயாதீன பிரமாணம். அதுக்கு தான் ஆண்டவர்கள் விடுதலை ஆகிக்கிறார், அதுக்கு தான் உங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்துருக்கிறார். இந்த பாவ உலகத்தில் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற மக்கள் மத்தியில் நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி நம்மளை சுயாதீன பிரமாணத்தின்படி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நமக்கு விடுதலை கொடுத்து அவர் விருப்பத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்காக உனக்கு சுயாதீனம் கொடுத்துருக்கிறார், உனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக பாவத்திலிருந்து தேவன் நமக்கு விடுதலையே கொடுத்திருக்கிறார். எபேசியர் புத்தகம் 2:11 வாசிக்கலாம். ஆனபடினாலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாய் இருந்து மாம்சத்தினாலே கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே 2:10 எபேசியர், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்காக நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். நாம் விடுதலை ஆக்கினது எதற்காக என்றால் நற்கிரியைகளை செய்ய தேவனுடைய செய்கையாக, தேவன் செய்ய நினைக்கிறதை நாம் செய்யும்படியாக இந்த பாவ உலகத்திலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து நமக்கு விடுதலையாக்கி சுயாதீன பிரமாணத்துக்குள் நம்மை கொடுத்திருக்கிற. நீயா செய்யணும், என் விருப்பத்தை செய்யணும், என்ன புரிஞ்சுக்கிட்டு நான் இதை தான் விரும்பன் என்று நீ என்ன பண்ணும்? நற்கிரியைகளை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களை என்ன பண்ணிருக்கிறாரு? விடுதலையாக்கி இருக்கிறார். நற்செயல்களை செய்யும்படியாய் தேவன் நம்மை விடுதலையாக்கிறார். பிலிப்பியர் புத்தகம் 1:5 வாசிக்கலாம். உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துகிறவர் என்று நம்பி நற்கிரிகளை துவங்கி இருக்கிறாங்க. பரிசுத்தத்துக்காய் வாழ்வது, நன்மைக்காய் வாழ்வது, சிறந்த காரியங்களுக்காய் நம்ம வாழ்வது, நற்கிரிகளை ஸ்டார்ட் பண்ணிட்டார். இந்த நற்கிரிகளை தான் நம்ம செய்யணும், அதுக்காக நம்ம தேர்ந்தெடுத்திருக்க, அதுக்காக நம்ம விடுதலை ஆக்கி இருக்கிறார். சிறந்ததை, சிறப்பானதை, பரிசுத்தமானதை, நீதியானதை, நியாயமானதை, இரக்கமுள்ளதை, அன்புள்ள காரியங்களை செயல்படுத்துவதற்காக நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறார். நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார், அவர் துவங்கி இருக்கிறார் நமக்குள்ள. கொலோசியர் புத்தகம் 1:10 சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள முடியாது. நம்மளை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். இந்த பாவ உலகத்திலிருந்து நம்ம ஏன் விடுதலை ஆக்கினார்? தேவனுடைய செய்கையாய்
நற்கிரிகளை செய்து இந்த உலகத்துக்கு தேவனை வெளிப்படுத்தும்படியாய் தேவன் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 18 21. நன்மை செய்யவும் நற்கிரிகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணம் உள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளவும் அப்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்கள் கட்டளையிடு. என்ன கட்டளை கொடுக்க சொல்றாரு? கட்டளைன்னா செய்யின்னு சொல்ற ஒரு வார்த்தை. கட்டளை செஞ்சாகணும்ன்ற வார்த்தை தான் கட்டளை. எதை அவர் செய்ய சொல்றாரு? மறுபடியும் வாசிங்க. நன்மை செய்யவும், நன்மை செய்யணும். நற்கிரியில் ஐஸ்வர்யவான்கள் ஆகவும். நற்கிரியை செய்வதில் பணக்காரா இருக்கணும். நல்லது செய்யறதுல நீ பணக்கார ஐஸ்வர்யனா இருக்கணும். அப்புறம் தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும் உதாரண குணம் உள்ளவர்களுமாய் இருக்கவும். குணம் நம்ம பார்த்து 4 பேர் கொடுக்கணும். நம்ம பார்த்து 4 பேர் மாறணும். நீ ஜெபம் பண்ண அதை பார்த்து ஐயா மாதிரி ஜெபம் பண்ணணும், ஐயா மாதிரி கொடுக்கணும்ன்ற நம்ம ஒரு உதாரண குணமா இருக்கணும். அப்புறம் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்கு தங்களுக்கு நல்ல ஆதாரம் பொக்கிஷமாக வைக்கவும். ஆதாரத்தை பொக்கிஷமா வைங்க. அப்புறம் அவள் கட்டளையிடு. ஓ தீமோத்தேயே. போதும். நம்மளை ஆண்டவர் விடுதலையாக்கி ரட்சிப்பை கொடுத்தது காரணம் நற்கிரிகளை செய்யும்படியா, தேவனுடைய செய்கையாய் தேவனுடைய என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை இந்த உலகத்தில் செய்யும்படியாக தான் நாம ஆண்டவர் என்ன பண்ணிருக்க, பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கிறேன். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. இந்த உலகத்தில் நாம் ஆண்டவர் அறியாத போது பிதாவை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை வாழல. ஏன்னா நற்கிரிகளை செய்யலை. ஏன்னா பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். நற்கிரிகை செய்கிறது பிடிக்காது இல்லையா? நல்லது செய்கிறது கஷ்டப்பட்டு செய்வோம். ஆனால் தீமை செய்வது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? நீ குடிக்கிறதுக்கு போனேன்னா வாங்கி தரேன், வா குடிக்கலான்னு. 100 ரூபாய் கடன் கிட்ட கொடுக்க மாட்டேன். நான் எல்லாம் செலவும் பார்த்துக்கிறேன், வா. கெட்டு போகிறதுக்கு எல்லாம் செலவாக பார்த்து போனேன். கஷ்டம்னு ஒரு 100 ரூபாய் கொடுன்னா கொடுக்க மாட்டேன்னா. அதான் ரட்சிக்கப்படாத ஒரு நிலைமை. தீமை செய்வதற்கு ஒன்றிணைவும் பணத்தை அழிப்பும் செலப்படும். நன்மை செய்வதற்கு மனமும் வராது. ஆனால் இப்போது பிதாவை எப்படி நற்கிரிகள் மூலமாக வெளிப்படுத்துகிறோமா? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு, சொல்லுங்க, மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு செஞ்சாதானே பார்ப்பாங்க. ஹலோ, கண்டுனாக்கு செஞ்சாதானே அவங்க பார்க்க முடியும். செய்யாமல் எப்படி பார்க்க முடியும்? கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை, உங்களை நீங்கள் செய்கிற நல்ல காரியத்தை நிமித்தமாக அவங்க ஒரு கடவுள் இருக்கிறாருப்பா. கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு. நீ செய்கிற நன்மையினால கடவுளை நினைவு கூறுறாங்களா? ஒரு கடவுள் இருக்கிறாருப்பா. கடவுள் எல்லாம் நினச்சேன்னா இவர் மூலமாக ஒரு நல்லது எனக்கு நடந்தது, இவர் மூலம் எனக்கு உதவி செய்தார், உன் மூலமாக கடவுளை மகிமைப்படுத்துகிறாங்களா? ஹலோ, நம்ம கடவுளை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பாவ வாழ்க்கையிலேருந்து விடுதலையாக்கி தேவன் நம்மை சுயாதீன பிரமாணத்துக்குள் நடத்துகிறார். நீ விரும்பி செய்யணும், விருப்பப்பட்டு செய்யணும், அது நற்கிரிகளை செய்யணும். அது என்ன? அவரை புரிஞ்சுக்கிட்டு நீயா செய்யணும். இப்படி பண்ணு, இதை செய், இது செஞ்சுதான் ஆகணும், அப்படி செஞ்சதான் அப்படின்னு சொல்லி உங்களை ப்ரெஷர் கொடுத்து அடிமைப்படுத்தி பண்ணுறதில் உன்னை சுயாதீனமாக உன்னை விட்டுட்டு நீயோ செய்யணும்னு அவர் விரும்புகிறாரு. இன்னும் ஒரு வசனத்தை வாசித்துட்டு நம்ம முடிக்கலாம். நான் இயேசு அவர்களை நோக்கி, யோவான் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரிகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரிகளை நிமித்தம் என்மேல் கல்லெறீர்கள்? இயேசு கல்லெறீர் கூட்டத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவர்களை நோக்கி, நான் பிதாவினால் அநேக நற்கிரிகளை உங்களுக்கு காண்பித்தேன். பிதாவை அவர் எப்படி காண்பித்தாரா?
நற்கிரிகள் மூலமாக காண்பித்தார். நாம் தேவனை எப்படி இந்த உலகத்துக்கு காட்ட போகிறோம்? ஜெபம் பண்ணுற சிஸ்டர், உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நீங்கள் ரொம்ப உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலை இருக்கலாம், அதுக்கான தகுதியும் இருக்கலாம். நம்ம எல்லாத்தையும் ஜெபத்திலே முடிச்சிடுவோம். நம்ம எல்லாத்தையும் ஆமாம், எல்லாத்துக்கும் ஜெபந்தான். ஜெபம் பண்ணுறேன் சிஸ்டர். கிறிஸ்தவங்களை என்னென்னா எல்லாம் ஜெபத்தில் முடிச்சிடுவாங்க. உங்களுக்கு ஜெபம் பண்ண, உங்களுக்கு ஜெபம், நான் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுறேன். எல்லாருக்கும் எல்லாம் ஜெபம். எழுப்பதில் வரணுமா, அதுக்கு ஒரு ஜெபம். சுவிசேஷன் சொல்கிறதில்ல, புறப்பட்டு போங்கன்னார், அது போகிறதில்ல. ஜெபம் பண்ணியே எல்லாம் நடத்தணும். எல்லாத்தையும் ஜெபம் பண்ணி முடிச்சிடும் நம்ம கிறிஸ்தவ உலகம். எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணி வருவாங்க. மோடி வரக்கூடாது, ஒரு ஜெபம் பண்ணிச்சு. மோடி 3 முறை வந்துட்டு ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டாங்க. இப்போ 3 முறை தோல்வி ஆயிடுச்சு. நிறைய நேரத்தில் ஜெபம் ஃபெயிலியர் ஆகிடுது. ஜெபம் நற்கிரிகளை நான் செய்தேன் சொல்கிறாரு. பிதாவின் நற்கிரிகளை நான் செய்தேன். அப்போ இயேசு எதுக்கு வந்தார்? பிதாவுடைய நற்கிரிகளை செய்ய முடியாது. பிதாவுடைய விருப்பத்தை சுயாதீனமாக செய்கிறார். இயேசு எப்படி செஞ்சார்? நான் கேட்குற தினம், ஆண்டவரே இன்னைக்கு என்ன பண்ணணும் நான் செஞ்சாரா? அவர் செய்ய காண்கிறதுவோ அதை நான் செய்தேன். அவர் எது பேசுகிறதோ அப்படி செஞ்சேன். ஆனால் அப்படியே அவரை பார்த்து நான் அப்படி செய்கிறேன். இது செய்யலாமா வானமான்னு கேட்டுட்டு பண்ணலை, அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டாரு. அப்படியே பிதாவை புரிஞ்சுக்கிட்டு இதுதான் அவருக்கு பிடிக்கணும். இவர் சுயாதீனமாக செயல்படுகிறார், அவர் விருப்பத்தின்படி செயல்படுகிறார். ஒவ்வொன்றும் கேட்டு செஞ்சிருக்கிறது. கல்லறையில் நின்று என்ன பண்ணுறாரு? லாசரை உயிரோடு எழுப்பலாமா? ஆண்டவரை நீ சொல்லும் ஆண்டவர். இயேசு கேட்டாரா? அங்கே ஜெபம் வேண்டியதை பண்ணார். இதுவரையிலும் என் ஜெபத்தை கேட்டீங்க, இனிமேலும் நீங்கள் கேட்பீங்கப்பா. இது உங்களுடைய சித்தம்னு எனக்கு தெரியும்ப்பா. என் ஜெபத்தை நீங்கள் கேட்பீங்க. லாசரை எழுந்து வானோன்னு எழுந்து வெளியே வந்துட்டாங்க. அப்போ பிதாவுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு சுயாதீனமாக செயல்பட்டார். அதுக்காக தான் நம்மை பாவத்தில் விடுதலையாக்கி நீங்கள் சுயாதீனமாய் தேவ சித்தத்தை நீங்களே தெரிந்து கொண்டு நீங்களே புரிந்து கொண்டு செய்யும்படியாய் நற்கிரிகள் மூலமாய் பிதாவை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் தேவன் உங்கள் பாவ உலகத்திலிருந்து பாவியாக இருந்த உங்களை ஆண்டவர் மீட்டு ரட்சித்து உங்களை விடுதலையாக்கி என்ன பண்ணிருக்கு? வெளியேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஹலோ, இருக்கீங்களா? கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. உண்மையான மனம் திரும்ப